மோஷனில் பிளட் போகிறது. டாக்டர் உங்களை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாமினேஷன் ஏரியாவுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களோட ஆசன வாய் பகுதியில் வெளிப்பக்கம் ஏதாவது இருக்கா, ஏதாவது புண்ணு இருக்கா, சில டிசீசஸ் அண்ட் சில கேன்சர்ஸை வெறும் இந்த டெஸ்ட்னாலையும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இமீடியட்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷனில் பிளட் போகிறது. ஸ்பெசிஃபிக்லி இந்த வீடியோவில் ஐ எம் நாட் கோயிங் டு டெல் அபவுட் எனி கண்டிஷன்ஸ் ஆர் எனி டிசீஸ் ஆர் எனி கேன்சர். மோஷனில் பிளட் போனால் நீங்கள் என்ன பண்ணணும், யாரை போய் பார்க்கணும், அங்கே போய் பார்த்தா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கிறத மட்டும் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாய், ஐ எம் டாக்டர் பிரசாந்த் நாகராஜன், colorectal and robotic surgeon. I specialize in treating conditions like colon and rectal cancer and benign anorectal conditions like piles, fissure, fistula, etc. ஆசன வாய் வழியாக பிளட் போனாலோ இல்லை மோஷனில் பிளட் கலந்து போனாலோ நீங்கள் இமீடியட்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. ஐ நோ, நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்லிட்டேன். தட் இஸ் வெரி ஈஸி. பட் உங்கள் மனசில் என்னெல்லாம் ஓடுதுன்னு எனக்கு தெரியும். ஃபியர், எம்பாரஸ்மெண்ட், ஒரு ஷைனஸ், ஒரு ஹெசிடேஷன், இது எல்லாமே இருக்கும். பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. அப்படி போய் கன்சல்ட் பண்ணும்போது யூ வில் கெட் அ கிளாரிட்டி. உங்களுக்கு என்ன இருக்குது, இதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு டாக்டரை போய் பார்க்கும்போது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அவர் உங்களை கேட்பார். ஃபார் எக்ஸாம்பிள், எப்பெல்லாம் ஆசன வாய் வழியா பிளட் போகுது, மோஷன் போகிற டைமில் போகுதா, மோஷன் கூடயே கலந்து போகுதா, இல்லை மோஷன் இல்லாமல் பிளட் மட்டும் அப்பப்போ போகுதா, இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ யூ ஹேவ் டு நோட்டீஸ் ஆல் தோஸ் திங்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பவல் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, வெயிட் லாஸ் ஏதாவது இருக்கா, அன்யூஷுவலாக டயர்டாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை பசி சரியாக எடுக்க மாட்டேங்குதா, இதெல்லாமே உங்களை கேட்பாங்க. உங்ககிட்டேருந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் டாக்டர் உங்களை எக்ஸாமின் பண்ணுவாங்க. டாக்டர் உங்களை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக எக்ஸாமினேஷன் ஏரியாவுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் எக்ஸாமின் பண்ணுவார். என்னெல்லாம் எக்ஸாமின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் உங்களோட அப்டமன் அப்படின்னா வயிற்று பகுதி. வயிற்று பகுதியில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கா, ஏதாவது டியூமர் ஏதாவது உள்ள பால்பேட் ஆகுதா, அதாவது டியூமர் ஏதாவது அவரால் ஃபீல் பண்ண முடியுதா, இதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டல் எக்ஸாமினேஷன். ரெக்டல் எக்ஸாமினேஷன்னா என்ன, உங்களோட ஆசன வாய் பகுதியை செக் பண்ணி பார்க்குறது. உங்களோட ஆசன வாய் பகுதியில் வெளிப்பக்கம் ஏதாவது இருக்கா, ஏதாவது புண்ணு இருக்கா, இல்லை ஏதாவது ஃபிஸ்டுலா ஓப்பனிங் மாதிரி ஏதாவது இருக்கா, ஏதாவது ஆப்சஸோ இல்லை கட்டியோ ஏதாவது தெரியுதா, இது எல்லாமே உங்களை பார்ப்பாங்க. இந்த ரெக்டல் எக்ஸாம் அண்ட் டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் டோட்டலாகவே ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மினிமல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த மினிமல் டிஸ்கம்ஃபர்ட்டை தவிர உங்களுக்கு அதை தாண்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா யூ ஷுட் இமிடியட்லி டெல் த டாக்டர் அண்ட் ஹி வில் ஸ்டாப் இட் தென் அண்ட் தேர். உங்களோட ஹிஸ்ட்ரி, கம்ப்ளைண்ட்ஸ், உங்களோட ரெக்டல் எக்ஸாம், டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் வச்சு டாக்டர் உங்களுக்கு பெரும்பாலும் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறத ஹி வில் ஃபைண்ட் இட் அவுட். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹி மைட் அட்வைஸ் யூ சம் அடிஷ்னல் டெஸ்ட். சில டிசீசஸ் அண்ட் சில கேன்சர்ஸை வெறும் இந்த டெஸ்ட்னாலையும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். உங்கள் டாக்டர்கிட்ட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம், எப்படிலாம் அதை கண்டுபிடிக்கலாம், இது எப்போ சரியாகும், எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மோஷனில் நீங்கள் பிளட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பயப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ இல்லை யோசிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இஃப் யூ கோ டு எனி எக்ஸ்பர்ட் டாக்டர், ஹி வில் டூ த சேம் திங்ஸ் in the same sequence and you will get your answer.